கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலும் முதல் நாளிலே நம்மை கொண்டு வந்த நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய வாலிபர் இயக்கத்தின் சார்பாக அன்பான புது வருட வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 3:3 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தாவீது இந்த காரியத்தை சொல்லுகிறான். எல்லா பக்கங்களிலும் நெருக்கம், எல்லா பக்கங்களிலும் நிந்தனை, எல்லா பக்கங்களிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு நீர்தான் ஆண்டவரே, இழந்து போன எல்லா மகிமையும் திரும்ப எனக்கு கொடுக்க போகிறவர் நீர்தான், என் தலையை உயர்த்துகிறவர் நீர், நான் தலை குனிந்து போக வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டேன், ஆனால் என் தலையை மீண்டுமாய் உயர்த்துவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆரம்ப நாட்கள் அற்பமான ஒரு ஆரம்பம். யார் அதை அசட்டை பண்ணக்கூடும்? வேதம் அதைத்தான் சொல்கிறது. அற்பமான ஆரம்பம் யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஏனென்றால் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்றுதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யுத்த களத்திலே தாவீது நிற்கிறார். சிறு பையனாய் ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுக்குரிய அதே தோற்றத்தோடு, அதே ஆடையோடு, கையில ஒரு கொம்பு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் எதிர்த்து நிற்கிறவனோ சிறு வயதிலிருந்தே யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட கோலியாத் என்கிற ஒரு பெரிய போர் வீரன். அவன் எல்லா பக்கத்திலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, எல்லாவற்றோடு நிற்கிறான். கையில ஆயுதங்கள் இருக்கிறது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த யுத்த வீரனோடு கூட இந்த யுத்த களத்துல யுத்தம் செய்யும்படியாய் தாவீது போகிறான். காரணம் எப்படி? இது எப்படி கூடுகிறது? தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். தேவன் தாவீதுக்கு கேடகமாயிருந்தான். என்ன நடந்தது? அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதை அவன் தூசிக்கிறான், அந்த கோலியாத் என்பவன். ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே தாவீது போய் அந்த கோலியாத் அந்த இடத்திலே வீழ்த்துகிறான். அந்த இடத்திலே தேவன் பாதுகாப்பு கொடுத்ததோடு விட்டுவிடாமல் தாவீதை மகிமைப்படுத்துகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் தலை உயர்த்தப்படுகிறது. யார் இந்த வாலிபன் என்று ராஜா அவனை பார்த்து கேட்கிற அளவுக்கு ஒரு உயர்வு வருகிறது. யோசித்து பாருங்கள். இதைதான் இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறாராம். உத்தமமான வழியில் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறாராம். உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி கேட்பதை காட்டிலும் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அதனால் இந்த நாட்களிலே, இந்த வருடத்திலே கர்த்தர் நடத்தும்படிய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, மனிதர்கள் நம்மளை நேசிக்கிறார்களோ இல்லையோ, புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், புரிந்து கொள்கிறார், பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் எல்லாம் என்று சொல்லி அவர் மேல் பாரத்தை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஒரு சம்பவத்தை நான் படித்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு அருமையான ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சகோதரன் கர்த்தருக்கு பயந்தவர். உண்மையும் உத்தமமா இருக்கிறபடி அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பினார்கள். இவர் இருக்கிறபடினால் அங்கு கொள்ளையடிக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. இவன் காட்டி கொடுத்து விடுகிறான். இவன் இருக்கும் பொழுது எதுவுமே செய்ய முடியவில்லை. எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒன்று சேர்ந்து கூட்டம் கூடி பல சதி திட்டங்களை போட்டார்கள். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினாலே பொறுமையோடு இவர் ஓடிக்கொண்டிருந்தார். வேலை போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஏனால் இவன் மேல் அவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டுகள். ஆண்டவர் அதை பார்த்தார். அதே இடத்தில் உயர்த்தும்படிய சித்தம் கொண்டு ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், அந்த கம்பெனியுடைய டாக்குமெண்டை குறிப்பிட்ட ஒரு நபர் எடுத்து அதை வெளியே கொண்டு போகும் பொழுது இந்த சகோதரனுடைய கண்களில் அது பட்டுவிட்டது. உடனே இவர் என்ன பண்ணினார்? தன்னுடைய எஜமானிடம் போய் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி. அவர் எஜமான் ஷாக் ஆகிவிட்டார். விசாரித்து பார்த்தால் அது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்கள், நடந்தது என்ன தெரியுமா? கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அந்த மனிதனை பிடித்து போலீசில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இதை காட்டி கண்டுபிடித்து கொடுத்த மனிதனுக்கோ கர்த்தர் என்ன பண்ணார்? வேலையே போகிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் மாறாக பதவி உயர்வு வந்தது, கனம் வந்தது, தலையை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு இக்கட்டான நிலைமையில் இருக்கலாம். பல நாட்கள் தொடர்ந்து வருகிற போராட்டங்கள், பல வருடங்கள் கடந்து வருகிற பலவீனத்தின் பாதங்கள் இந்த வருடத்தில் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்பொழுது கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தரே நமக்கு மகிமையாய் இருக்கும்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய தலையை உயர்த்த அவர் வல்லவர் என்று சொல்லி நம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை வைத்திருக்கிறார், புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், புதிய பாதையில் நடத்த விரும்புகிறார், புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தாழ்த்தி ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய வருஷத்துக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய நீதியினாலோ திறமையினாலோ அல்ல, உடைய கிருபையினாலே மீண்டும் ஒரு வருடம் எங்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க. காலங்களை வீணாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு உணர்த்துங்க, நடத்துங்க, பயிற்றுவீங்க, போதியுங்க. அதோடு மட்டுமல்ல, உம்மோடு இணைந்து காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. இந்த புதிய வருடம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய சகாப்தம் படைக்கிற உதவி செய்வீராக. சஞ்சலங்களுக்கு முடிவு கட்டுங்க, யுத்தங்களை ஓய பண்ணுங்க. எங்கு நிந்தனையின் பாதையில் கடந்து போன அந்த நிந்தனைகள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு கேடகமாய் மகிமையாய் நம்முடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். சந்தோஷமாய் நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழ்வோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த வருடத்தை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.